திருப்புகழ் 616. கொங்கணகிரி கோவை மாவட்டத்துள் சோமனூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து 4 கல் தொலைவில் உள்ள ஊர். நொய்யல் ஆற்றின் தென்கரையில் உள்ளது. சேலத்து அருகில் உள்ள ராசபுரத்துக்கு மேற்கு 3 கல் தொலைவில் கொங்கணகிரி மலை ஒன்று உள்ளது. அலைவாய் மலை என்றும் இதற்கு ஓர் பெயர் உண்டு. திருப்புகழ் 616. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திப்பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திரவெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கன பௌசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் எனுற்ற மனம் உந்தனை நினைத்து அமைய அருள்வாயே. நினைத்தமைய அருள்வாயே. மண்டல் இகரப் பகலும் வந்த சுபரட்சை புரி வந்து அணைய புத்தியினை அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகர்க்கு இளைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. குஞ்சர முகர்க்கு இளைய கந்தா என்று வெற்றி புகழ் பெற்ற கொங்கணகிரி என்ற மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. 5 கைகளை உடைய விநாயக பெருமானைப் போல் எல்லா செயல்களுக்கும் முற்படும் மனமானது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களின் வழியே செல்லும் செயலை அடக்கி வளரும் இரவு பகல் அற்ற நிலையை அருள்வாயே. அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அழகிய மண்ணுலகத்தில் என்றும் நின்று வளர்கின்ற செந்தமிழால் போற்றி உன்னை அன்புடன் துதிக்க விரும்பும் மனநிலையை அருள்வாயாக. நிலையான தவ உணர்ச்சியை தந்து அடியவனான நான் முக்தி நிலையை பெற வேண்டி சந்திரவெளியை காண்கின்ற வழியை காட்டி அருள் செய்வாயாக. பல்லக்கு பெருமை கௌரவம் என்ற இவற்றை 8 திக்கில் உள்ள யாவரும் மதிக்கும்படியாக ஓங்கும் நிலையிலே அருள்வாயாக. மங்கையர் தரும் இன்பமே மிக்க இனியது என்று எண்ணும் என் மனம் உன்னை நினைத்து நிலையாயிருக்க அருள்வாயாக. நாட்டின் மன்னர்கள் இரவும் பகலும் நன்னெறியிலே சேர்ந்து உயிர்களை நன்மை அடையுமாறு காத்து ஆண்டு சிவநெறியிலே வந்து சேர நல்ல அறிவை தருவீராக. கொங்கு நாட்டின் உயிர் மீளப் பெற்று உடல் வளரப் பெற்று தென்கரை நாட்டு திருப்புக்கொழியூர் அவிநாசி இறைவரான சிவபெருமானின் திருவருளை அடைந்து முதலை உண்ட பாலனின் உடலில் உயிர் பொருந்திய இரகசியமான நிகழ்ச்சியான அரிய செல்வத்தை எனக்கு அருள்வாயாக. இத்திருப்புகழில் சுந்தரமூர்த்தியார் முதலை உண்ட பாலனை உயிர் பெறச் செய்த வரலாறு கூறப்படுகின்றது. திருப்புக்கொழியூர் தலத்தில் உள்ள நீர்நிலையில் ஓர் அந்தணச் சிறுவன் குளிக்கச் சென்றான். அவனை முதலை உண்டது. பல ஆண்டுகள் கழிந்தன. சுந்தரமூர்த்தி அடிகளார் அவ்வூருக்கு வந்தார். அப்பாலனுக்கு நிகழ்ந்ததை அறிந்து தேவாரம் பாடி அம்மகன் உயிர் பெற்று எழும்படி செய்த வரலாறு தெரிவிக்கப்படுகிறது.